அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். நம்ம சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம எதை தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சாரீ பாலிசிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, பாரம்பரிய முறைப்படி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி சாரீ பாலிசிங் செய்கிறது. இப்போ காட்டன் சாரியில் கஞ்சி போட்டு விட்டுருக்கேன். இதுவே நம்ம பட்டு சாரீ, சில்க் சாரீ, ஓகேங்களா, இந்த மாதிரி சாரீகளுக்கு பாலிசிங் பண்ணலாம். இதே ஸ்டாண்டில், ஒரே ஸ்டாண்டில் பாலிசிங்கை நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்டார்ச்சிங்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் உட்காந்து செய்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம பிஸ்னஸாக கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டு செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம வாங்கிட்டோம்னா தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த முறையில் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் முதுகு வலி வரும். பழகிறதுக்கு இந்த முறை ஓகே. இதே நம்ம ஒரு பிஸ்னஸாக நல்லா அதிகமாக கொண்டு போயிட்டுருக்கோம், தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கணும். அந்த இது தேக்கு மரத்தில் செஞ்ச ஸ்டாண்டு, தேக்கு மரத்துலையும் இருக்குது முழுக்க. இல்லைனா படுமரம் அப்படிங்கிற அந்த சேலையை ரோல் பண்ணக்கூடிய அந்த மரத்தை தவிர மீதி எல்லாமே ஸ்டீல்லையும் ஸ்டாண்டு மாதிரி செஞ்சும் கொடுக்குறாங்க. கைத்தறி நெசவு செய்கிறவங்க தான் இந்த தொழிலை அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டு சேரீலாம் ரொம்ப நெகிழ்ந்த தன்மையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைன்னு கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி கம் வச்சு நம்ம இயற்கையான முறையில் பாரம்பரிய முறைப்படி நம்ம பாலிசிங் செய்யும் பொழுது அந்த சேரீ ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அது நல்லா ஸ்டிஃபாகவும் மடன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் ட்ரை வாஷ் கொடுத்து வாங்குறத கம்பேர் பண்ணல, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது தொழிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான தொழில் வரவேற்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர், சேலம் பகுதிகளில் அதிகமான வரவேற்பு இருக்குது. ஆனால் இதற்கு செய்யக்கூடிய ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. இந்த தொழில் செய்கிறதுக்கு அந்த கம்மு தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவு சம்பந்தமான பொருட்கள், இல்லை இந்த மாதிரி கைத்தறி சம்பந்தமான அந்த தறிலாம் செஞ்சு கொடுக்குற இடங்கள்ல இது நமக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த கம்முங்கிறதுல மூலப்பொருட்கள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அரபிக் கம் அப்படின்ட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் சொல்லி கேட்டோம்னாலே ஓகே. இல்லைன்னா சாரீ பாலிசிங்க்கான கம்முன்னு ரெடிமேடாகவும் இருக்குது, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சாரீக்கு ஒரு பாக்கெட் கம் இருந்துச்சுனாலே போதும். அது ஹோல்சேலாக நீங்கள் வாங்கினீங்கனாலே 20 ரூபாய்க்கு தான் வரும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக 5 கிலோ 10 கிலோ ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா 10லேருந்து 15 ரூபா வரைக்குமே கிடைக்கும். இல்லை நம்மளே நம்மளே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக தயாரிச்சுக்கலாம். நாட்டு மருந்து கடையில் அரபிக் கம் அப்படிங்கிறது கம் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டோம்னா கம் ரெடி ஆயிரும். அதை வடிகட்டிட்டு, அதாவது குப்பை தூசிலாம் இருக்கும், அதை வடிகட்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்பாஞ்சில் வச்சு நல்லா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டில் சாரீ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் நல்லா தடவி விட்டுட்டு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து அந்த ஈரத்தை நல்லா தடவி விட்டோம்னாலே போதும். இந்த தொழில் கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளே போதுமானது. ஒரு நாள் போதும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா போதுமானது. இதுக்கு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 30,000 to 35,000 இருந்துச்சுன்னா, அது இந்த மெயினாக அந்த ஸ்டாண்டு வாங்குறதுக்கு உண்டான செலவு தான் வேறு எந்த செலவும் இல்லை. இதுக்கு முழுக்க கையில் செய்கிறதுனால இதுக்கு கரண்ட்டு பில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வீட்டிலேயே மொட்டை மாடி இருந்தாலோ, இல்லை கீழே வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு இடம் இருந்தாலும், இல்லை தனியாக ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலோ, ஒரு 10க்கு 10ங்கிற அந்த ரூம் இருந்தாலும் கூட அந்த ரூம் வச்சும் கூட இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். இதுக்கான வரவேற்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்க அந்த சாரியை இதே மாதிரி பாலிசிங் செஞ்சு பார்த்துட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பண்ணுவாங்க. ஏன்னா அதனுடைய தரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை பாலிஷ் செஞ்ச சாரியை கிட்டத்தட்ட ஒரு 10 முறை பக்கமே நம்ம பயன்படுத்தலாம், அதாவது கட்டலாம். நான் பட்டு சாரீ சொல்கிறேன், ஓகேங்களா? காட்டன் சாரீக்கும் கஞ்சி போடுறது இந்த முறையில் கஞ்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சாரீ பாலிசிங் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். இது பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் செய்ய வேண்டாம். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.